ஹலோ ஆல். டுடே நம்ம எஸ்டர்டே டுடேஸ் டாபிக் ரெண்டுமே கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் பயோ E3 அப்படிங்கிறத கேபினெட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. பயோடெக்னாலஜி செக்டரில் வந்து மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்தணும், அந்த செக்டரை இன்னும் வந்து நல்ல க்ரோத்தான பாதைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற நோட்டில் தான் வந்து கேபினெட் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. E3 அப்படிங்கிறதுல அந்த 3 என்னென்ன டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமி, என்விரான்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எடிட்டோரியல் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்தினா மட்டுமே இந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், ஒரு எக்கனாமி ஆகட்டும், என்விரான்மெண்ட் ஆகட்டும், இதை சார்ந்து பயோடெக் சார்ந்த விஷயங்கள் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பாக முதலீடுகளை அதிகப்படுத்தணும் பயோடெக்னாலஜி செக்டரில் அப்படிங்கிற நோட்டில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்னாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் மெடிசின்ஸ் எல்லாம் வந்து ஆட்ஸ் மூலயமா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா மக்களை வந்து ஒரு மிஸ்லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ வந்து ரீசண்டாக பதஞ்சலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதஞ்சலி ஆயுர்வேதா அப்படிங்கிற ஒரு கம்பெனி அன்ப்ரூவன் மெடிசனை அட்டாச் பண்ணி ஆட் செஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் அதையும் மீறி இவங்க கண்டினியூ பண்ணினதுனால மீடியா முன்னாடி அப்பாலஜிஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற நோட்டில் சுப்ரீம் கோர்ட் ரொம்பவே வந்து அவங்களுடைய அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க ஆயுஷ் மினிஸ்ட்ரி மேலே. ஆயுஷ் மினிஸ்ட்ரி தான் வந்து ரூல் 170 ட்ரக் காஸ்மெட்டிக்ஸ் 1945 ஆக்ட் மூலியமாக இதை மாதிரியான ஒரு முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிற நோட்டில் வந்து பேசியிருக்காங்க. ஆயுஷ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆயுர்வேதா, யோகா அண்ட் நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, சோவாரிகா, ஹோமியோபதி. ஸோ இந்த ஒரு அமைப்புகளை வந்து உள்ளடக்கியதான் வந்து ஆயுஷ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது ஆயுஷ் மினிஸ்ட்ரியோடைய பொறுப்பு அப்படிங்கிற நோட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுமே இதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டருடைய ஒரு ரிமார்க், முஸ்லீம்க்கு எதிரான ஒரு ரிமார்க், சென்சிட்டிவான ரிமார்க்னு கூட சொல்லலாம். அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா. இவர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர். ரீசெண்டாக அவருடைய ஸ்டேட்டில் வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. 14 இயர் ஓல்டு மைனர் கேர்ள் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. சரிங்களா? நகான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து திங் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய திங் வில்லேஜில் முஸ்லீம் பீப்புள் தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற நோட்டில் இவர் என்ன சொல்கிறாருன்னா இவங்களை வந்து அனுமதிக்கக்கூடாது, அப்பர் அஸ்ஸாமுக்கு இவங்களை வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரேப் விக்டிம் வந்து ஹிந்து அதில். ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த மியா முஸ்லீம் அப்படிங்கிறவங்க தான் அஸ்ஸாமில் அதிகமாக வசிக்கக்கூடியவங்க. இவங்க பெங்காலி முஸ்லீம்ஸ். ஓகேங்களா? மைக்ரேட் ஆகி அஸ்ஸாமுக்கு வந்தவங்க பெங்கால்லேருந்து. ஸோ வந்து இந்த மாதிரி இவங்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் கான்ட்ரவர்சியாகவும் மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனிவே கண்டிப்பாக எந்த கம்யூனிட்டி பண்ணாங்க அப்படிங்கிறத விட தண்டனைகள் அதிகமாக்கப்படணுங்கிறத நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்ருக்கோம். ஸோ ரேப் விக்டிம் இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியோட எக்கனாமிக் பற்றி பேசியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து 2024 to 2025 எக்கனாமிக் இயர்க்கான ஜிடிபியை வந்து 7.2 வந்து கணக்கீடு பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ Q1 அதாவது ஏப்ரல் டு ஜூனில் 6.7 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அவங்க ப்ரிடிக்ட் பண்ணது 7.2 இருக்குன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு. பட் அதுலேருந்து 6.7 தான் இருந்திருக்கு. பட் ப்ரீவியஸ் மந்த்லேயே வந்து இவங்க ஒரு பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க 7.1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 7.1 ப்ரிடிக்ஷனில் இருந்துமே 6.7 தான் வந்து நம்ம க்ரோத் வந்து காமிச்சிருக்கு எக்கனாமிக். ஸோ வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்து அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பொட்டென்ஷியலை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு க்ரோத் வந்து காமிக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய எக்கனாமி எப்படியெல்லாம் ரிஃபார்ம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் நம்மளோட எக்கனாமி ஆக்சிலேட் பண்ண முடியும், அந்த பொட்டென்ஷியல் எந்தெந்த ஃபீல்டில் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற நோட்டில் இந்த டாபிக் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் எனிக்மா. எனிக்மா அப்படின்னா புதிராக இருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு பர்சன் ஆகட்டும், ஒரு திங் ஆகட்டும், ஒரு சுச்சுவேஷன் ஆகட்டும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாமல் டிஃபிகல்ட்டாக இருக்குது இல்லையா? அதுதான் எனிக்மா. போல்ஸ்டர் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் ஆக்கிறது, ரெண்டுமே போல்ஸ்டர். ஸ்பான் அப்படிங்கிறது
ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. காஸ் சம்திங் டு டெவலப் தான் வந்து ஸ்பான். ஓகேங்களா? ஸ்பானுக்கு நிறைய மீனிங் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த மீனிங் இது. காங்க்ளோமரேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு நிறுவனம். சரிங்களா? ஒரு லார்ஜ் ஃபர்ம். ஓகேவா? செவரலான டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டு நிறுவனமாக செயல்படும். அதுதான் வந்து காங்க்ளோமரேட்ஸ். என்விசேஜ் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து திங்க் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஃப்யூச்சரில் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்விசேஜ். டிஃபியான்ஸ் அப்படிங்கிறது ஒபே பண்ண மறுக்கிறது. சரிங்களா? ஒருத்தருக்கு கட்டுப்படாமல் தனித்து இயங்கக்கூடிய ஒபே பண்ணாமல் இருக்கிறது தான் டிஃபியான்ஸ். ரவுஸ்ட் அப்படின்னா ஒருத்தங்களை ஆங்க்ரி ஆக்குறது, எக்ஸைட் ஆக்குறது, இன்ட்ரெஸ்ட் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரவுஸ்ட் சொல்லலாம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒருவரை தூக்கத்திலிருந்து வேக்கப் பண்ண வைக்கிறதையுமே ரவுஸ்ட்னு சொல்கிறோம். எம்படி அப்படின்னா ஒரு குட் எக்ஸாம்பிள், நல்ல உதாரணத்தை எம்படின்னு சொல்கிறோம். செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட், கண்டெயின் பண்ணியிருக்கு இல்லையா, கொண்டிருத்தல், உள்ளடக்கியதையுமே வந்து எம்படின்னு சொல்கிறோம். ப்ரிசியூமபிலி அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் பேரில் மனதில் தோன்றதை நம்ம வந்து வெளிப்படுத்துறது தான் வந்து ப்ரிசியூமபிலி. கன்ஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குங்க. ஒருவருக்கு முன்னாடி போய் நிற்கிறது. ஓகேங்களா? ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சம்படி, எஸ்பெஷலி வந்து ஒரு ஃபைட் போடுற ஒரு நோக்கத்தில் வந்து முன்னாடி நிற்கிறத கன்ஃபரன்ஸ் சொல்கிறோம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பிளசண்ட்டான விஷயத்தை திங்க் பண்ணுறது, இல்லை மற்றவங்கள திங்க் பண்ண வைக்கிறது, ரெண்டுமே வந்து கன்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டிச் அப்படின்னா ஒரு ஃபைனல் அட்டெம்ப்ட், லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசி முயற்சியை தான் லாஸ்ட் டிச்னு சொல்கிறோம். பேல்ஃபுல்னா மெனாசிங், அதாவது த்ரெட்டனிங், அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது, பயமுறுத்தும் வகையில் இருக்கிறது தான் பேல்ஃபுல். டிரான்ஸ்கிரஸிங் அப்படிங்கிறது லிமிட்டை தாண்டி பியாண்டாக போகிறது தான் வந்து டிரான்ஸ்கிரஸிங். சரிங்களா? அதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறது, பேடாக பிஹேவ் பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்கிரஸிங். ஜியாலஜிக்கலாக சொல்லணும், அதாவது நில வகையில் சொல்லணும்னா பறந்து விரிந்திருக்கு இல்லையா நிலம் வகையில், அதையுமே வந்து டிரான்ஸ்கிரஸிங்னு சொல்கிறோம். கான்ஃப்ளக்ரேஷன் அப்படின்னா ஃபயர்னால டிஸ்ட்ராய் ஆகிறது. ஃப்ளேம்ஸ், தீ பிளம்புகள் சொல்கிறோன்னா பிளேஸ்னாலுமே தீ பிளம்புகள் தான். ஸோ ஃபயர் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற விஷயத்தை தான் கான்ஃப்ளக்ரேஷன் சொல்கிறோம். போலரைசிங் அப்படின்னா செப்ரேட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு ஆப்போசிட் ஒப்பீனியன் உள்ள ஒரு இரண்டு பிரிவோ இல்லை அதற்கு மேற்பட்ட பிரிவுகளையோ உருவாக்குறது. சரிங்களா? ஒருத்தருக்குள்ள ஒரு ஆப்போசிட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை உடனே வந்து செப்ரேட் பண்ணி ரெண்டு குரூப்பாக மாற்றுறது தான் போலரைசிங். எஃப்யூமிசம் அப்படிங்கிறது ஒரு சுற்றி வளைச்சு கூறக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க டை ஆயிட்டாங்கன்னு சொல்லாமல் பாஸ் அவேன்னு சொல்லுவாங்க. மங்களமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா, சொல்ல ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து எஃப்யூமிசம். எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா கிளியராக டீட்டெயிலாக ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல், டவுட் இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. விவிட் சொல்லுவோம். விவிட்னாலுமே கிளியராக ஸ்ட்ராங்காக சொல்கிறது தான். எத்னிக் அப்படின்னா இனம் சார்ந்த, எத்னிக் வியர் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸோ இனம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறது தான் எத்னிக். ஃபோஸ்டரிங் அப்படிங்கிறது ஹெல்ப், என்கரேஜ் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பேரண்ட்டாக ஆகாமல் ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு கார்டியன் மாதிரி அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது, அதையுமே வந்து ஃபோஸ்டரிங்னு சொல்கிறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அதே மாதிரி லீகல் பேரண்ட் ஆகாமல், சட்டப்படி ஆகாமல் ஒருத்தங்களுக்கு ஒரு சைல்டை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறது ஃபோஸ்டரிங்னு சொல்கிறோம். ப்ளைட்னா ஒரு பேடான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அவல நிலையை தான் ப்ளைட்டுன்னு சொல்கிறோம். ரெப்ரிமேண்டட் அப்படிங்கிறது அஃபீஷியலாக நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்லி சொல்கிறதா ரெப்ரிமேண்ட். ஓகேங்களா? அட்டரன்ஸ் அப்படின்னா உச்சரிப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? அவங்க பாஸ் பண்ணுற கமெண்ட் இருக்கு இல்லையா, ஸ்போக்கன் வேர்டு தான் அட்டரன்ஸ். பாய்ஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கும், ஆனால் ரெடி ஆகும், மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிற விஷயத்தை தான் பாய்ஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது ரெடி டு ஆக்ட், செயல்படுத்துறதுக்கு தயாராக நிலையில் இருக்கிறது தான் வந்து பாய்ஸ்ட். கேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கணிக்கிறது. சரிங்களா? ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம் இல்லையா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுருப்போம், அதுதான் வந்துட்டு கேஜ். ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக ஒரு அளவுகோல் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதையுமே கேஜுன்னு சொல்கிறோம். பவுன்ஸ்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக, அதை வந்து பவுன்ஸ்டுன்னு சொல்லுவோம். துள்ளி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற நோக்கில் சொல்லுவோம். செகண்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான ஹிட் கொடுத்ததுக்கப்புறமா குயிக்காக மூவ் அவே ஆகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாலே இருக்குது, ஒரு இடத்துல நம்ம அது ஹார்ட் ஹிட் கொடுத்தோன்னே திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகும், அதை வந்து நம்ம வந்து பவுன்ஸ்னு சொல்லுவோம். திரும்பி வர்றது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ்னால் திருப்பி வந்து வர்றது தான் வந்து பவுன்ஸ்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எராட்டிக் அப்படிங்கிறது ஒரு பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரீசனே இல்லாமல் சேஞ்ச் ஆகும், அவங்கள உறுதியாகவே நம்ப முடியாது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து எராட்டிக்னு சொல்லுவோம். ஸ்பேஷியலி அப்படின்னா இடம் சார்ந்த, பொசிஷன் சார்ந்த, ஏரியாவை சார்ந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஸ்பேஷியலின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஹாவரிங் அப்படின்னா ஒன்றின் பக்கத்தில் வந்து காத்து கொண்டு இருக்கிறது. வெயிட் நியர் சம்படி ஆர் வெயிட் நியர்
சம்திங் அதுதான் வந்து ஹாவரிங். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா ஏர்லேயே ஸ்டே ஆகிட்டு இருக்கும், ரொம்ப நேரம் மிதந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவை வந்து ஒரே இடத்துல பறந்துட்டுருக்கு அப்படின்னா அதையுமே வந்து ஹாவரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, டுமாரோ செட்டின் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.